الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே மிகவும் நேர்த்தியான சீரான ஒரு வழிகாட்டுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் இந்த கண்ணியமான மார்க்கத்தில் எவையெல்லாம் மார்க்கம் என்று புதிதாக இணைக்கப்பட்டதோ அந்த புதிதாக இணைக்கப்பட்ட எல்லா விடயங்களும் வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் ஒரு மனிதனை நாளை மறுமையிலே நரகத்தின்பால் விட்டுச் செல்லும் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசகத்தை ஞாபகப்படுத்தியவனாக அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையில் அவனுக்கும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக நாளை மறுமையிலே இறைவனால் வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கண்ணியமான சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடும் அவரோடும் நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இன்று உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் மஹ்ஷர் மைதானமும் மனிதனின் நிலையும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய கண்ணியமான மார்க்கத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. மறுமை நாளை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செயல் எங்களுடைய கண்ணியமான மார்க்கத்திலே இருக்கிறது. இந்த மறுமை நாள் இன்னும் நிகழவில்லை. இந்த மறுமை நாள் நிகழவிருக்கிறது. அந்த நாளை பற்றிய செய்திகளை எல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நடக்க இருக்கின்ற அந்த மறைவான அத்துணை செய்திகளையும் ஈமான் கொள்ள வேண்டியது எங்களுடைய மார்க்கத்திலே கடமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த மறுமை நாள் என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு நாளும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே இந்த மறுமை நாளுடைய நிகழ்வினுடைய தாக்கத்தை சொல்லுகின்ற பொழுது
إن زلزلة الساعة شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இதனுடைய விளக்கம் என்னவென்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மறுமை நாளிலே ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருப்பாள். தன்னுடைய பிள்ளை தன்னுடைய மார்பகத்திலே பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த விடயத்தை அந்த தாய் மறந்து போனவளாக அந்த மறுமை நாளிலே காணுவீர்கள். நீங்கள் அந்த தாய் போதையிலே இருப்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? கிடையாது. வலாகின்ன அதாபல்லாஹி ஷதீத், அது மாற்றமாக அல்லாஹ்வுடைய வேதனையுடைய பிடியிலே இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ளுமாறு குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அன்பு இஸ்லாமிய உறவுகளே, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற தொடர்பும் இரக்கமும் பாசமும் என்னவென்பதை இந்த இடத்திலே நாம் விளக்கப்படுத்த தேவை கிடையாது. அவர்களுடைய உறவு என்பது மிக பிரபல்யமான ஒன்று, மிக பாசமான ஒரு உறவு. அப்படியான ஒரு உறவு மிக்க தாயும் பிள்ளையும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை மறந்து போகின்ற அளவுக்கு கடுமையான ஒரு நாள் எம் எல்லோரையும் நோக்கி வந்து கொண்டிருப்பதாக குர்ஆன் சொல்கிறது. அந்த நாளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், மறுமை நாள் நிகழ்கின்ற அந்த தினம் இருக்கிறது அல்லவா, மறுமை நாள் நிகழ்ந்ததன் பின்னால் எல்லா மனிதர்களையும் நாங்கள் எழுப்புவோம், இறந்த மனிதர்கள் எல்லோரையும் நாங்கள் எழுப்புவோம். அந்த மறுமை நாள் வருகின்ற நேரத்திலே இந்த உலகை நாங்கள் முழுமையாக அழித்துவிட்டு திரும்பவும் நாங்கள் எல்லோரையும் எழுப்புவோம். அந்த நேரத்திலே மனிதர்கள் எல்லோரும் நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் எங்கே இருந்தோம், நாம் இந்த இடத்திலே இருக்கிறோம் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிக கடுமையான ஒரு நாள் எம் எல்லோரையும் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, மம்பஅத்னா மின் மர்கதினா ஹாதா, அவர்கள் எல்லோரும் எழுப்பி பார்ப்பார்கள், நாங்கள் எங்கே இருக்கிறோம், நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம். தூக்கத்திலிருந்து விழித்ததை போன்று திடீரென்று மறுமை நாள் நிகழும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மறுமை நாள் ஒரு சாதாரணமான ஒரு நாள் கிடையாது. அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், மறுமை நாள் நிகழ்ந்து எல்லா மனிதர்களையும் நாங்கள் ஒன்று திரட்டுகின்ற பொழுது அவர்களுடைய மேடைகளிலே ஆடை இல்லாதவர்களாக நிர்வாணமாக அந்த மறுமை நாளிலே எல்லா நபிமாருடைய சமூகத்தையும் நாங்கள் கொண்டு நிறுத்துவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே. அப்படியான ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுக்கின்ற பொழுது, சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியான ஒரு நாளிலே மனிதர்கள் எல்லாம் ஆடை இல்லாமல், மனிதர்கள் எல்லாம் ஹத்னா செய்யப்படாமல் அவர்கள் எல்லோரும் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, மனிதர்கள் தவறு செய்வார்களா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரும் யாரையும் பற்றி சிந்திக்க மாட்டார்கள், யாரும் யாரையும் பற்றி பார்க்க மாட்டார்கள். அந்த நாளிலே, அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான நாளிலே, அந்த தினத்திலே அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் எப்படியாவது இந்த மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்விடத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும், நான் தப்பிக்க வேண்டும், நான் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்றுதான் எல்லா மனித சமூகமும் அந்த இடத்திலே ஓடிக்கொண்டிருப்பார்களே தவிர அதற்கு மாற்றமான எந்த சிந்தனைகளையும் அவர்களிடத்திலே காண முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனும் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோமா இல்லையா, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே சகோதரர்களை விட்டும் சகோதரர்கள் விரண்டோடி கொண்டிருப்பார்கள். வஉம்மிஹி வஅபீஹி, பெற்றோர்களை விட்டும் பிள்ளைகள் விரண்டோடுவார்கள், தகப்பனை விட்டும் தாயை விட்டும் விரண்டோடி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு கடுமையான ஒரு நாள் எம் எல்லோரையும் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே சொன்னதை போன்று நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குறிப்பாக முஸ்லிம்கள் எங்களுடைய மார்க்கத்திலே எல்லா விடயங்களையும்
மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற எல்லா விடயங்களையும் சர்வசாதாரணமாகத்தான் இந்த உலகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எதையுமே நாங்கள் மிக கவனமாக எடுப்பது கிடையாது. இஸ்லாம் சொல்லுகிறது, தொழுகையை கடமையாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அது கடுமையாக இருக்கிறது. ஆனால் கலிமாவை சொன்னவர்கள் மத்தியிலே சாதாரணமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதே போன்று மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா கடமைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் மனித சமூகங்களாகிய நாம் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னதை போன்று சொல்லுகிறேன், மறுமை ஒரு சாதாரண ஒரு செய்தி கிடையாது, ஒரு சாதாரண ஒரு நாள் கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இறைவன் தன்னுடைய சமுதாயத்தை தான் இந்த உலகத்திலே படைத்தவர்களை கேள்வி கேட்பதற்காக இறங்கக்கூடிய ஒரு நாள். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களை அல்லாஹ் படைத்து விட்டு குர்ஆனிலும் சுன்னாவிலும் நபிமார்களை அனுப்பி இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் கடுமையாக சொல்லி இருக்கிறது. அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வை நேரடியாக ஒவ்வொரு அடியாரையும் விசாரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மறுமை நாள் என்பதை மறந்து விடாதீர்கள். மலக்குமார்கள் எல்லாம் அடி அடியாக வகுத்து நிற்பார்கள். இறைவன் வானலோகத்திலிருந்து வருகிறான் தன்னுடைய அடியார்களை கேள்வி கேட்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியான ஒரு கடுமையான நாளை நோக்கி நாங்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எல்லா மனிதர்களும் அப்படியே மரணித்ததன் பின்னால் முதலாவதாக நான் எழுந்து பார்ப்பேன், முதலாவதாக நான் எழுந்து பார்ப்பேன். அந்த நேரத்திலே எனக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நிற்பார்கள், எனக்கு முன்னால் அவர்கள் எழுந்து நிற்பார்கள். எல்லா மனிதர்களை நான் பார்ப்பேன், முதலாவதாக நான் எழுந்து பார்ப்பேன். எல்லா மனிதர்களும் மரணித்திருப்பார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவான். அப்படியான ஒரு நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உறவுகளே, மிக கடுமையான ஒரு நாள். நாங்கள் யோசிக்க வேண்டும், இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே, இப்படியான ஒரு நிலையிலே நானும் ஆடை இல்லாமல் நானும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப் போகிறேன் என்ற சிந்தனையை உள்ளத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை பகிர்கின்ற பொழுது மற்றவர்களை நாம் ஒப்பிடக்கூடாது. அந்த நாள், அந்த மறுமை நாள் நபிகளாரும் வருகிறார் என்றால் நாங்கள் மாத்திரம் உறவுகளே எல்லோரும் அந்த நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கப் போகிறோம். ஆடையற்றவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு நாளை நோக்கி நாங்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகளே, கடுமையான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா மனிதர்களும் அங்கலாய்த்துக் கொண்டு, எல்லா மனிதர்களும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். எப்படியாவது நான் சுருக்கம் போக வேண்டும், எப்படியாவது இந்த விசாரணையில் நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து சுவர்க்கத்திற்கானவர்களை தெரிவு செய்ய சொல்லுவான், சுவர்க்கத்திற்கானவர்களை தேட சொல்லுவான். அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், நான் எப்படி இவர்களை தெரிவு செய்வது, நான் எப்படி சுவர்க்கவாதிகளை கண்டுகொள்வது, நான் எப்படி நரகவாதிகளை கண்டுகொள்வது? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், 1000 பேரை அல்லாஹ் அந்த மறுமை நாளிலே தெரிவு செய்து 999 பேரை அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ், 999 பேரை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு ஒரே ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்கிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, சுவர்க்கம் செல்லுகின்றவருடைய எண்ணிக்கையை நாங்கள் இதிலிருந்து கணக்கெடுக்கலாம், நரகத்தினுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்துக் கொள்ளலாம். இந்த 999 பேரு என்னுடைய பேர் இருக்கிறதா அல்லது அந்த ஒரு மனிதராக நான் இருக்கிறதா என்பதை எங்கள் ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் தான் இந்த உலகத்திலே தீர்மானிக்கிறது. உறவுகளே, யோசிக்க வேண்டும். உலகத்திலே சமுதாயத்தை, சமூகத்தை, மனிதர்களை, தகப்பனை, தாயை, குடும்பத்தை, உறவுகளை எல்லோரையும் போய் காட்டலாம், எல்லோரையும் உலகத்திலே சமாளிக்கலாம், எல்லோரையும் உலகத்திலே திருப்திப்படுத்தலாம். ஆனால் திருப்திப்படுத்த வேண்டிய ஒருவனை இந்த உலகத்திலே நாங்கள் தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒருவனை நாங்கள் நாளை மறுமையிலே சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் என்ன சொல்ல போகிறோம், அந்த நேரத்தில் என்ன சொல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அபூ அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், சூரத்துன் நிசாவுடைய 1வது வசனத்தை எடுத்து தொடர்ந்து ஓத சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இருக்கின்ற பொழுது நான் ஓத வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஓதுங்கள், நான் குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன், குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். சூரத்துன் நிசாவுடைய வசனத்தை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டு போகிறார்கள்.
அப்படியே ஓதிக்கொண்டு போகின்ற பொழுது வசனத்திலே 40வது வசனம் தாண்டுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், நபிகள் அந்த வசனத்தை ஓதிய பொழுது இரண்டு கண்களிலும் கண்ணீர் சிந்தியவர்களாக சொல்லுகிறார்கள், ஹஸ்புக்கல் ஆன் ஹஸ்புக்கல் யா அப்துர் ரஹ்மான், போதும் அப்துர் ரஹ்மானே, நிறுத்துங்கள், இதற்கு மேலால் ஓத வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அழுகிறார்கள். அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நபியே முஹம்மதே, அந்த நாளிலே, அந்த மறுமை நாளிலே எல்லா மனித சமூகத்தையும் எல்லா மனித சமூகமும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும். அவர்களுக்கு சாட்சியாளராக ஷாஹிதாக உங்களை நாங்கள் கொண்டு நிறுத்தப் போகிறோம். உங்களை அந்த சந்தர்ப்பத்திலே சாட்சியாளராக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் முஹம்மதே, யோசித்து பாருங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை கேட்டு அழுதுவிட்டு சொல்லுகிறார்கள், அப்துர் ரஹ்மானே, அப்படியான ஒரு நாளிலே எல்லா மனிதர்களும் எல்லா சமூகம் என்னிடத்திலே ஓடி வருவார்களே, என்னை சுவர்க்கத்துக்கு எடுங்கள், என்னை அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுங்கள், என்னை எப்படியாவது அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள், எல்லோரும் என்னிடத்திலே வந்து கேட்டால் நான் என்ன செய்வேன்? நான் யாருக்காக பேசுவேன்? நான் யாருக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துவேன்? என்னுடைய நிலைமையை பார்த்தீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நாளில் நடக்க இருக்கின்ற குர்ஆனிய வசனத்தினுடைய அர்த்தத்தை விளக்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களா இல்லையா? அழுதார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய உறவுகளே, யோசித்து பாருங்கள். நாங்கள் எல்லோரும் அந்த நாளில் அல்லாஹ் தஆலா சோதிக்கின்ற ஒரு நாளிலே வியர்வையினால் ஒவ்வொரு மனிதர்களும் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், சில மனிதர்களுக்கு கணுக்கால் அளவு இருக்கும், சில மனிதர்களுக்கு முழங்கால் அளவு இருக்கும், சில மனிதர்களுக்கு இடுப்பளவு இருக்கும், சில மனிதர்களுக்கு கழுத்தளவு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஒவ்வொருடைய செயல்பாடுகளை பொறுத்தும் அந்த மறுமை நாளிலே வியர்வையிலே மிதந்து கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்காக பிரார்த்திக்க போகிறாரே, யோசித்து பாருங்கள் உறவுகளே. அந்த நாளிலே எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உஹது மலையிலே ஏறிட்டு சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேனே, நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன், அதற்கு நீங்கள் எல்லோரும் சாட்சி என்று சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு நாங்கள் இந்த மறுமை நாளை வெறுமனை வாயினால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர அது எங்களுடைய செயல்பாடுகளினால் நாங்கள் உண்மைப்படுத்த தவறிவிட்டோம் உறவுகளே. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, ஐயுஹல் முஜ்ரிமூன், அல்லாஹ் தஆலா கேட்கிறார், எங்கே பாவிகள்? பாவிகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா விசாரிக்கின்ற ஒரு நாள், நபிகள் மலக்குமார்கள் வரிசையாக நிற்கின்ற ஒரு நாள், எல்லா மனிதர்களையும் ஒவ்வொருவராக விசாரணை செய்கின்ற நாள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை மனிதர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாகிசூர் ஊசியும், அவருடைய தலைகளை எல்லாம் குனிந்து கொண்டவர்களாக, தலைகளை எல்லாம் அப்படியே கீழே தொங்க போட்டவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் காணுவார்கள். அல்லாஹ்வை அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்பார்கள். அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஏன்? ஏன்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குலைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை குலைத்தவர்கள் அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்கிறார், ஐனல் ஜப்பார், யாரா இந்த உலகத்திலே பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஐனல் முத்தகப்பீர், உலகத்திலே பெருமை அடித்தவர்கள் எங்கே? உலகத்திலே மமதை கொண்டவர்கள் எங்கே? உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தவர்கள் எங்கே? அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான். எல்லா மனிதர்களையும் முன்னால் நிறுத்திக் கொண்டு அல்லாஹ் கேட்கிறான், பெருமை அடித்தவர்கள் எங்கே? உலகத்திலே பெருமை பேசியவர்கள் எங்கே? உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உதாசீனம் செய்தவர்கள் எங்கே? எல்லோரும் தலையை தொங்க போட்டவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள். அன்பானவர்களே, அப்படியான ஒரு சூழல் நிறைந்த ஒரு மறுமை நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டும். முஸ்லிமிலே ஒரு செய்தி வருகிறது, ஒரு அடியான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு அடியான் தொழுகையாளியாக இருக்கிறான். இன்னொரு தொழுகை இல்லாத ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிறான். அவனை பள்ளிக்கு அழைக்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் பிறகு தொழுகிறேன், நீ உன்னுடைய வேலையை பார் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான். முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு நீண்ட செய்தி. அதற்கு இந்த தொழுகின்ற மனிதர் சொல்லுகிறார், உன்னை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தொழாத மனிதனை பார்த்து தொழுகின்ற ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் உன்னை தொழுகைக்காக அழைத்தேன், நீ தொழ வரவில்லை, அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு வாசகத்தை உலகத்திலே பாவிக்கிறார். இவர்கள் இருவரையும் அல்லாஹ் தஆலா மறுமையிலே அழைக்கிறார். அழைத்து அல்லாஹ் கேட்கிறார், இந்த தொழுகையாளியை பார்த்து கேட்கிறார், நான்
இவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? நான் அப்படி சொன்னேனா? அல்லாஹ் அந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் என்று நபிகளார் சொல்கிறார். அப்படியான ஒரு ரப்பை, அப்படியான ஒரு இரக்கம் உள்ள ஒரு இறைவனை நாங்கள் இந்த உலகத்திலே தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை விடவும் இந்த உலகத்திலே நஷ்டவாளிகள் வேறு யார் இருக்க முடியும்? நபிகளார் சொன்னார்கள், முதலாவதாக மறுமை நாளிலே கேட்கப்பட இருக்கின்ற கேள்வி, முதலாவது அல்லாஹ் மறுமையிலே கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே முதலாவது தொழுகையை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்கிறான். மறுமையிலே முதலாவது விசாரணை தொழுகையை பற்றி நடைபெற இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு கண்ணியமான ஒரு இபாதத்தை எந்த அளவுக்கு இந்த துன்யாவிலே உதாசீனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கலிமாவை சொன்னவர் உதாசீனம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தியை சொன்னது ஒரு விடயம் ஞாபகத்திற்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் ஆட்சியாளராக இருக்கிறார்கள். இரண்டாவது ஹலீஃபா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சுபஹுடைய தொழுகை பள்ளிவாயில் நடந்து கொண்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுபஹுக்கு காணவில்லை, சுபஹுக்கு அவர்களை பள்ளிக்கு வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக தயாராகி வீட்டில் இருந்து வெளிக்கிடுகின்ற பொழுது வெளியால் போன நேரத்திலே அவருடைய முதுகிலே ஒரு ஈட்டி குத்தப்படுகிறது. எதிரினால் குத்தப்பட்டு பள்ளி வாயிலுக்கு போக முடியாமல் தன்னுடைய வீட்டிலே இருந்து விடுகிறார்கள். இயலாமல் போய்விடுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டினுடைய அரசர் சுபஹுடைய தொழுகைக்காக வரவில்லை, அவர்களை தேடி வருகிறார்கள். தேடி வந்து கேட்கிறார்கள், ஹலீஃபாவே, யார் உங்களுக்கு உங்களுடைய வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி தந்தது? ஏன் நீங்கள் என்னுடைய சுபஹுடைய தொழுகைக்கு நீங்கள் வரவில்லை என்று அதிகாரத்தோடு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் தொழுகைக்காக வந்த பொழுது எனக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்து விட்டது, என்னால் வர முடியவில்லை, நான் வீட்டிலே இருந்து கொண்டேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்தே ஆக வேண்டும், நீங்கள் தொழுகையாக வேண்டும் என்று ஒரு நாட்டினுடைய அரசனோடு தொழாததை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் இஸ்லாம் உறவுகளே. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கெடுபிடிகளையும் மறுமை நாளுடைய கெடுபிடிகளையும் அவர்கள் விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ்வை நாளை மறுமையிலே சந்திக்கின்ற பொழுது நாகிசூர் ஊசியும் தலையை குனிந்தவர்களாக அல்லாஹ்வை பார்ப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. அல்லாஹ்வை அவர்கள் பார்ப்பதற்கு விரும்பியதெல்லாம் தலை நிமிர்ந்தவர்களாக அல்லாஹ்வை பார்ப்பதற்கு விரும்பிய ஒரு சமூகம் இன்று மன்னரையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்படியான ஒரு மறுமை நாள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, அந்த மறுமை நாளிலே வலது கையிலே யாருக்கெல்லாம் பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, வலது கையிலே யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து அவருடைய ஓலைகளை வாங்குகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய புத்தகங்கள் கையிலே அவர்களுக்கு கிடைத்ததின் பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னி லலன்து அன்னி முலாகின் ஹிசாபியா, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த நாள் எனக்கு என்னுடைய கையிலே வலது கையிலே கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன், எனக்கு வலது கையிலே பட்டோலை கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன் என்ற மனிதன் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராவியா, பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு நாளாக அவனுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் குதூஃபா தானியா, அந்த நாளிலே அவர்கள் சுவர்க்கத்திற்கு போகிற நேரத்திலே அவர்களுக்கு சுவை நிறைந்த கனிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அவர்கள் அங்கே குலு வஷ்ரபு ஹனிஅன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, நிரந்தரமாக அவர்கள் அங்கே இருக்கின்ற உணவுகளையும் பானங்களையும் பருகிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறார், இதே போன்று ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமினிஹி, யாருடைய இடது கையிலே பட்டோலை கிடைக்கிறதோ, யாருடைய இடது கையிலே அல்லாஹ் தஆலா பட்டோலையை கொடுக்கிறானோ அந்த மனிதன் யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, அந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? நான் மண்ணோடு மண்ணாக போயிருக்க வேண்டாமா, நான் மண்ணோடு மண்ணாக இல்லாமல் போயிருக்க வேண்டாமா என்று அந்த நேரத்திலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறான். இஸ்லாமிய உறவுகளே, யோசித்து பாருங்கள், என்னுடைய பட்டோலை வலது கையிலே கொடுக்கப்பட இருக்கிறதா அல்லது என்னுடைய பட்டோலை இடது கையிலே கொடுக்கப்பட இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். உறவுகளே, ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாள், ஒரு கடுமையான ஒரு நாளிலே
நாங்கள் அந்த இடத்தை விட்டு எப்படியாவது மிக வேகமாக நடந்து செல்ல வேண்டும், நகர்ந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாளிலே எங்களுடைய பட்டோலைகள் இடது கையிலே கொடுக்கப்படுமாக இருந்தால், அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலும் நஷ்டமடைந்தவர்களாக மறுமை நாளிலும் நஷ்டமடைந்த ஒரு சமூகமாக நாங்கள் மாறி போய்வோம் உறவுகளே. அதனால் தான் அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படியான சந்தர்ப்பங்கள் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடத்திலே முனாஃபிக்களுடைய பெயர்கள் பட்டியல் ஒன்று தந்தார்களே, அதிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படியான மனிதர்கள், எப்படியான மனிதர்கள்! இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய முழு பக்கத்தையும் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், முழு பக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்தவர்கள். கேட்கின்ற கேள்விகளையும் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள் உறவுகளே. நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய எல்லா பழக்க வழக்கமும் இந்த துன்யாவோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக நாங்கள் அமைத்து வைத்திருக்கிறோம் உறவுகளே. ஆரம்பத்திலே சொன்னதை போன்று எதை பற்றிய சிந்தனையும் கிடையாது. இஸ்லாம் எதை கடுமையாக சொல்லுகிறதோ, எந்த விடயத்தை கடுமையாக இஸ்லாம் அடித்து சொல்லுகிறதோ அவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே சாதாரணமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறதோ அதையெல்லாம் இன்று ஹலாலாக ஆக்குவதும் அல்லாமல் சமுதாயத்திலே, சமூகத்துக்கு மத்தியிலே பரவலாக தைரியமாக செய்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் உறவுகளே. யோசித்து பாருங்கள். இவையெல்லாம் எங்களை எங்கு கொண்டு போய் நிறுத்த போகிறது என்பதை நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு அடியான் அந்த மறுமை நாளிலே வருவான். அந்த மறுமை நாளிலே ஒரு அடியான் வருவான். அவனுடைய கையிலே திஹாமா மலையளவு நன்மையை சுமந்தவனாக அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு போகின்ற ஒரு வழியிலே இருக்கிற திஹாமா மலையளவு நன்மையை சுமந்து கொண்டு, மிக நீண்ட ஒரு மலைத்தொடர், அந்த மலையளவுக்கு நன்மைகளை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே வருவான். ஆனால் கேள்விகள் எல்லாம் முடிக்கப்பட்டதன் பின்னால் அவனை நாங்கள் நரகத்துக்கு அனுப்புவோம் என்பதை அல்லாஹ் சொல்வதாக நபிகள் சொல்கிறார். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அவர் யார் யார் ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு பி இஹ்வானிக்கும், அவர்கள் எங்களில் உள்ள ஒருவர், அவர்கள் எங்களை போன்ற ஒரு எங்களுடைய சகோதரர். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாசகத்தை பாருங்கள், வ இன்னஹு பி ஜில்தத்திக்கும், எங்களுக்கு இருக்கின்ற தோலை போன்று அவருக்கு இருக்கிறது. அப்படி என்றால் எங்களுடைய கலரை போன்றவர். நாம் வெள்ளையாக இருந்தால் வெள்ளையாக இருக்கக்கூடியவர், நாம் கருப்பாக இருந்தால் கருப்பாக இருக்கக்கூடியவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யஃபுதூன ஃபில் லைலி கமா தஅபுது, நாங்கள் எப்படி இரவில் வணக்கம் செய்கிறோமோ, நாங்கள் எப்படி இரவில் அல்லாஹ்வை வணங்குகிறோமோ அதே போன்று வணங்கக்கூடியவர். அப்படி என்றால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இப்படியான மனிதர் யார் தெரியுமா? நன்மைகளை செய்து கொண்டிருப்பார், இரவிலே நின்று வணங்கிக் கொண்டிருப்பார். அவருக்கு தனிமை என்று வருகின்ற பொழுது, யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், என்னை யாருமே பார்க்கவில்லை என்று அவர் உணர்கின்ற பொழுது பாவத்தை சர்வ சாதாரணமாக அரங்கேற்றிக் கொண்டு போவார். இவர்தான் திஹாமா மலையளவு நன்மையை சுமந்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் வெறுமையான மனிதனாக நரகத்திற்கு அனுப்பப்படுவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். இன்றைய உலகத்திலே படித்தவர்கள், படிக்காதவர்கள் சர்வ சாதாரணமாக உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு சமூக மட்டத்திலே வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தனிமையை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது, யாருமே இல்லை என்று அவர்கள் உணர்கின்ற பொழுது பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு போகின்ற எத்தனையோ இஸ்லாமிய உள்ளங்களை உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் கிடையாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது, ஹுவ அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. இதுதான் இஹ்சான், இதுதான் உள தூய்மை. நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் இருக்கு. இது இன்றைக்கு இருக்கிறதா? அல்லாஹ் எங்களை பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன என்ற கோணத்திலே கலிமாவை சொன்னவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள் இந்த உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மறுமை நாள் வெகு தூரமில்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். மூமின்களை பார்த்து சொல்றார். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மூமின்
ஒரு பாவத்தை செய்து விட்டால், ஒரு மானக்கேடான ஒரு செயலை அவன் செய்து விட்டால், அவன் அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான், பாவ மன்னிப்பு தேடுகிறான், அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி பாவ மன்னிப்பு தேடுகிறான். அப்படி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை விட அவனுடைய பாவத்தை மன்னிப்பதை வேறு யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்தால் அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவானாக இருந்தால் அதனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அடியார்கள் தயாராக, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அடியார்கள் தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகையை இங்கு உதாசீனமாக செய்யப்படுமாக இருந்தால் நாங்கள் எப்படி அல்லாஹ்வை நெருங்குவது? நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்தை பாவ மன்னிப்பு தேடுவது? உறவுகளே, ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு இஸ்லாமிய உறவுகளே, சென்ற காலங்கள் சென்று விட்டன. இருக்கின்ற எஞ்சிய காலங்களிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது அன்பானவர்களே, நல்லவர்களாக, இறைவனுடைய பொருத்தம் உள்ளவர்களாக, மறுமைக்காக, மறுமையை உள்ளத்திலே நிறுத்தி வாழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களோடு இன்று நான் ஒரு சில நிமிடங்கள் மறுமை நாளும் நாங்களும் என்ற தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மறுமை நாளை பற்றி நாங்கள் ஹதீஸ்களிலே, குர்ஆனிலே பல செய்திகளை பார்க்கிறோம். இது ஒரு மிக கடுமையான ஒரு நாள். மனிதர்கள் அந்த மறுமை நாளுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. உலகம் முடிவடைந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஆனால் மறுமைக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கை முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பதை முடிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக அந்த மறுமை நாள் இருக்கிறது. அப்படியான ஒரு நாளை நோக்கி நாங்கள் எல்லோரும் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள், அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த காலத்திலே உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருந்தால் அதனை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவும் மஸ்ஜித் நபவியிலே அதற்கு பக்கத்திலே இருக்கிற வீட்டிலே நானும் என்னுடைய கணவரும் உறங்கிக் கொண்டிருந்தோம். உறங்குவதற்காக நாங்கள் ஒரே இருக்கையிலே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக நெருக்கமாக நான் இருந்தேன். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவை என்னை விட்டு இப்படி ஒதுங்கி போய்விடு, ஆயிஷாவை என்னை விட்டு கொஞ்சம் அங்கால் போய் இருந்து விடு, எனக்கு பக்கத்திலே வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று சொன்னார்கள். திடீரென்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் தொழப் போகிறேன் ஆயிஷாவை, நான் தொழப் போகிறேன் ஆயிஷாவை என்று அல்லாஹ்வுடைய தூதர் எழுப்பி தொழுவதற்காக உது செய்துவிட்டு பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கின்ற ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள். சூரத்துல் ஆல இம்ரானிலே 191வது வசனமாக வருகின்ற வசனத்தை ஓதுகிறார்கள். அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார். இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், அல்லதீன யذكرون الله, மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். எப்படி? கியாமன், நிலையில் இருந்தவர்களாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். வகுஊதன், உட்கார்ந்து கொண்டும் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். வஅலா ஜுனூபிஹிம், சாய்ந்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், உலகத்திலே இருக்கின்ற வானம் பூமி அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நீ இந்த உலகத்திலே படைத்த எல்லாவற்றையும் வீணுக்காக படைக்கவில்லை யா அல்லாஹ். சுப்ஹானக ஃபகினா அதாபன் நார், எங்களை அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு தேம்பி தேம்பி அழுது சொன்னார்கள். ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார்கள். யார் இந்த குர்ஆனிய வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடவில்லையோ, இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடத்திலே யார் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவைகள் சொன்னார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அன்பு இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே இன்றைய காலத்திலும் பார்க்கிறோம், அன்றைய காலத்திலும் வரலாற்றிலே பார்க்கிறோம், குர்ஆன் நிறைய
மனிதர்களை குர்ஆன் மாற்றி இருக்கிறது. இன்றைய நூற்றாண்டிலே பார்க்கிறோம் எத்தனையோ இஸ்லாம் அல்லாதவர்கள் அவர்கள் இஸ்லாத்திலே வந்தவுடன் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, குர்ஆன் என்னை மாற்றியது. இஸ்லாமிய சமூகம் மாற்றவில்லை, இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்கள் மாற்றவில்லை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்னை மாற்றியது. இஸ்லாமிய உறவுகளே, அப்படியான ஒரு குர்ஆனை கையிலே வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நாசகார வேலைகளை செய்து கொண்டு மறுமையும் இல்லாமல் துன்யாவும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் கடுமையாக கோபம் கொள்ளக்கூடிய ஒரு மறுமை நாளிலே எங்களை சந்திக்க இருக்கிறான். அந்த நாள் யாருடைய உதவி செய்ய முடியாத ஒரு நாள், யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நாள். அந்த நாளிலே எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாம் செய்த இபாதத்துக்கள் மாத்திரம்தான் அந்த இடத்திலே எமக்காக பரிந்துரை செய்யுமே தவிர வேறு எதுவும் பேச முடியாதவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஏராளமான செய்திகள் இருக்கிறது. கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் சிந்திப்போம், நாம் எல்லாரும் சிந்திப்போம். உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்களே, நீங்கள் உங்களுடைய விரலை ஒரு கடலிலே கொண்டு போய் நனைக்கிறீர்கள், அந்த கை உங்களுடைய விரல் எந்த அளவுக்கு நனைகிறதோ அதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. நனையாமல் இருக்கின்ற ஏனைய எல்லா பகுதிகளும் மறுமையுடைய வாழ்க்கையின் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்களே. இஸ்லாமிய உறவுகளே, இந்த விரலும் நனைகின்ற இந்த உலகத்திற்காக மறுமையை நாங்கள் துடைப்போமாக இருந்தால் அன்பானவர்களே, உலகத்திலும் நஷ்டமடைந்த ஒரு சமூகமாக மறுமையிலும் நஷ்டமடைந்த சமூகமாக நாங்கள் மாறிவிடுவோம். அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் பேசுகிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, உலகத்தை மறந்து விடுங்கள், மறுமைக்காக இதற்கு பிறகு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் மறுமைக்காக எடுத்து வைங்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாளிலே எல்லா மனிதர்களும் விசாரணைகள் எல்லாம் முடிவுற்றதை பின்னால் நல்லவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கேட்பார், நீங்கள் எதனை விரும்புகிறீர்கள், நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம், உன்னை பார்ப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தஜல்லி அவருடைய ஒளியை அவர்களுக்கு கொண்டு காட்டுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வேறு என்ன வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்ததற்காக இறுதியிலே கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலன், அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். அப்படியான ஒரு நாளை சந்திப்பதற்காக இந்த துனியாவை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும், இந்த உலகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். உறவுகளே, சென்ற காலங்கள் சென்று விட்டன. இருக்கின்ற எஞ்சிய காலங்களிலே இந்த உலகத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த மறுமை நாளுக்கான செயல்களை நாங்கள் எங்களிடத்திலே கொண்டு வரவில்லை. உறவுகளே, அந்த செயல்களை நோக்கி நகருங்கள். தொழுகை உலகத்தில் நிலைநாட்டுங்கள், தொழுகையை கடைபிடியுங்கள். எல்லா வேலைகளும் எல்லா சோழிகளையும் ஷைத்தான் கொண்டு வந்து போடுவான். ஷைத்தானோடு போராடுங்கள், தொழுகைக்காக எங்களை தயார்படுத்துங்கள். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய மனைவிமார்களை, எங்களுடைய சமுதாயத்தை தொழுகைக்காக தயார்படுத்துங்கள். தொழுகையாளிகளாக மாறுங்கள். அது ஒன்றே போதும் அந்த மறுமையிலே எங்களை பாதுகாப்பதற்கு. உறவுகளே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே என்னையும் உங்களையும் வெற்றி அடைந்த ஒரு சமூகமாக நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் தஆலா வெற்றி அடைந்த ஒரு கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா பேசுகின்ற என்னையும் இவ்வளவு நேரம் கேட்ட உங்களையும் அந்த மறுமை நாளிலே சுவர்க்கவாதிகளாக அல்லாஹ் தஆலா எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.